புதுச்சேரி மக்களை விஜய் சந்திக்க போற இடம் இதுதானா? பரப்புரை கூட்டத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அந்த ஜேசிபியை இறக்குங்க. உப்பளம் துறைமுகத்தில் இன்ச் பை இன்ச் நடக்கும் தீவிர பணிகள். புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் வருகிற 9ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க. உப்பளம் பழைய துறைமுகத்துல நடக்கக்கூடிய இந்த விழாவில் ஏராளமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. QR கோடு இருந்தா மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 பேர் பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரப்புரை கூட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. ஏற்கனவே கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேர் போடக்கூடாது அப்படின்னு மதியா சொல்லி இருக்கிறதுனால விஜய் அவர்கள் பரப்புரை வாகனத்திலேயே நின்று பேச ஆயிரக்கணக்கான போலீசாரின் பாதுகாப்போட மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அந்த வளாகத்தை சுத்தம் செய்து மணல் நிரப்பக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்காக ஜேசிபியும் வரவழைக்கப்பட்டிருக்கு. தீவிரமாக பணிகள் நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் GT ஹாலிடேஸ்.